வெல்கம் டு கதிர் வாய்ஸ். தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மோதல் சின்ன ஒதுக்கீடில் தான் ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ சின்னம், அதே மாதிரி கிரிக்கெட் பேட், விசிலு இந்த மாதிரி விண்ணப்பம் போட்டிருந்தாங்க. பட் நமக்கு முக்கியமாக ஆட்டோ சின்னம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது ஏற்கனவே கேரளாவில் ஒரு கட்சிக்கு வழங்கி கொடுத்துட்டாங்க மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இது கொஞ்சம் பயங்கர டிசப்பாயின்மெண்ட் தான். அது இல்லாமல் இப்போ தேர்தல் ஆணையம் வந்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மோதல் சின்னம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இது எந்தளவுக்கு உண்மை தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களே சொன்னாங்கன்னா, இந்த சின்னத்தை பற்றி எனக்கு தெரியும், இப்போதைக்கு நான் வெளியே சொல்ல மாட்டேன், அது நேரம் வரும்போது நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. டிசம்பர் 18 தான் ஈரோட்டில் நம்ம பிரச்சார பொதுக்கூட்டம் நடக்கும்போது அதில் அவங்க சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. தளபதி விஜய் நேரடியாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்ஃபார்மாக மோதல் சின்னம் எல்லாம் கண்டிப்பாக நல்ல சின்னம் தான். இந்த இரட்டையிலே உதயசூரியன் கை இந்த மாதிரி மக்கள் மனசில் பதிஞ்ச மாதிரி இந்த மோதல் சின்னம் மக்கள் மனசில் கொஞ்சம் பதியும், கண்டிப்பாக பதியும். அதை நாங்கள் விசில்வாசி எல்லாருமே எடுத்து சொல்லுவோம். கண்டிப்பாக தளபதி விஜய் என்ன முடிவு பண்ணுறாரு நமக்கு தெரியல. அதே மாதிரி ஈரோட்டில் பார்த்தா பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா 84 கண்டிஷன் போட்டிருக்காங்களாம். உண்மையில் எந்த கட்சிக்கு நடக்காதது தமிழக வெற்றிகளுக்கு தான் நடக்குது. ஏன்னா அந்தளவுக்கு பயந்துட்டாங்க. ஏன்னா பொதுவாக காசு கொடுக்காம நிறைய கூட்டம் இருக்குது. சென்சி கிருஷ்ணா நிறையா வாய்ப்பு இருக்குது. என்ன கட்டுப்பாடு வச்சாலுமே தமிழக வெற்றிகளும் தான் மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கு. ஏன்னா ஓட்டு போட ரெடியாக இருக்காங்க. கண்டிப்பாக காசு கொடுப்பாங்க, வாங்கிக்குவாங்க. ஆனால் தமிழக வெற்றிகளும் தான் ஓட்டு போடுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஈரோட்டில் 18ஆம் தேதி தளபதி விஜய் சின்னத்தை அறிவிக்கிறாரா இல்லையான்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எனக்கு முழு கொடுங்க. நன்றி, வணக்கம்.